ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் டானை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க. அவனோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வந்து கூட்டு போ அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவள் டியூட்டியில் இருக்கல்ல. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லாமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட காரில் வந்துட்டுருக்கான். இந்த ஃபோன் காலை அந்த பொண்ணு பார்க்குது. நீ இன்னிமா உன் பொண்டாட்டி கூட பேசிகிட்டு இருக்க, நீ என்ன லவ்வே பண்ணலையா அப்படி இப்படின்னு. டார்லிங், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அவளை இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் பற்றி விட்டுக்கிறேன். இந்த வீட்டை நான் வந்துட்டு கைப்பற்றிட்டேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம்ல. அதுக்கு தான் இந்த பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் பார்த்தீங்கன்னா டிரைவிங்லேயே கிஸ் பண்ண போகிறேன். இதனால் வண்டி பார்த்தீங்கன்னா கவுந்துருது. ஸோ இந்த சைடு இவங்க எல்லோரும் பிக்னிக் வந்திருக்காங்கல்ல. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற டாக்டர்ஸ்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான், எமர்ஜென்சி நான் போகிறேன் அப்படின்னு. இவன் பின்னாடியே ஒயிட்டையும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. இப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மூஞ்சியை பார்க்குறா. இது வந்து டேனோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு டேனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதே ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பொண்ணையுமே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது ஃபீவர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீ வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உன் பொண்ணை பார்த்துக்கிறேன். இல்லை நீ தான் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, நீ தான் ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. ஸோ டேன் பார்த்தீங்கன்னா மனசே உடஞ்சி அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா அவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருக்கான். ஸோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எத்தனை தடவை என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான்னு தெரியுமா, நான் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் ஏன் இப்படி இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. ஹீரோயினுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, டேனை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கும்போது அவருமே ரொம்ப தான் லவ் பண்ணார், பட் ஏன் இப்படி மாறிட்டாருன்னு எனக்கு தெரிலன்ட்டு. எல்லா சிச்சுவேஷனுமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன் நம்ம 2 பேரும் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோன்னே எனக்கு இது வரைக்குமே தெரியல அப்படின்னு. ஹீரோயினுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. நீ இவ்வளோ நாள் கேட்டில்ல, அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். நான் வந்துட்டு உன்னை சத்தியமாக லவ் பண்ணுறேன். இந்த 6 வருஷமாக நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் எப்போ உங்ககிட்ட விழுந்தேன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரில. நம்ம டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நடந்துச்சா, இல்லை நீ ஆஃப்ரிக்கா வந்து என்னை பார்த்த போது இது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. இது உன் மனசுலேருந்து சொல்கிறியா, இல்லை இதுவும் ஏதாவது பேக்கேஜா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். இவளும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம திரும்பவும் மேரேஜெலாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு. அது வந்து நீ பயப்படுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நீ ரொம்ப தெளிவாக இருக்க. அது எனக்கு புரியுது, பட் என்னால் அதெல்லாம் மாற்றிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை ரொம்பவே டவுன் பண்ணாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு சில விஷயங்களே புரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா வந்து டாக்டராக இருக்கிறதுனால வேலைன்னு ஃபுல்லாகவே அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாவை கண்டுக்கறல. ஸோ அதனால் அவர் ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு தான் டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதும் எனக்கும் புரியுது. நானும் ஒரு டாக்டர் தானே. டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபேமிலிக்கெலாம் டிசர்வான பர்சனே கிடையாது. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உடஞ்ச கண்ணாடியை ஒட்டவே வைக்க முடியாது அப்படின்னு. அது இப்போ உண்மை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட டெசிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி மனநிலைமையில் இருந்து பேசுகிறீங்க அப்படின்றதே எனக்கு புரியுது. இதுக்கப்புறமா நம்ம 2 பேர் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக நீ ஒரு நல்ல டாக்டராக வருவ, அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நைட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டி நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்த
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஏன் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்காமே இருக்கீங்க அப்படின்னு. அது எப்போவுமே நடக்காதுமா, இதுக்கப்புறமும் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. என்னடி சொல்கிற? அவன் எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் சிங்கிள்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வந்து அவனை அப்ரோச் பண்ணி அவனை தூக்கிட்டு போயிடுவாங்கடி அப்படின்ட்டு. அம்மா எனக்கு பிடிக்கலை, திரும்பவும் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணி திரும்பவும் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போக நான் விரும்பலை, எங்கள் 2 பேத்துக்குள்ளே செட் ஆகலை அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவளோட வேலையை பார்த்துட்ருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சார் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போது ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே மேலே இருக்கா. அதை பார்க்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணி ஒன்றா இருந்தாங்களே, அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே வருது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நான் அமுச்சு விட்டேன், அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்ருக்கியா? ஆமாம், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்கு கால் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை, உன்னோட சில திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, வீட்டில் இருந்த அப்படின்னா இப்போ வந்து எடுத்துக்க. இல்லை இல்லை, அதை நீங்கள் தூக்கி கீழே போட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றா. அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. டே எனக்கு உடம்பு சரியில்லைடா, சீக்கிரம் என்னை வந்து மீட் பண்ணுறா அப்படின்னு. அவரும் பார்த்திங்கன்னா வராங்க. என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு வலிக்கலை. ஆனால் இப்போது இந்த பிரிவை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போது கடைசியாக நீ வந்துட்டு ஒரு ஆளுக்கு வலிக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு அவரும் பார்த்திங்கன்னா விடாமல் அவனை போட்டு ஆவியம் வாங்கிட்டு இருக்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் டேனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வர. அவன் வந்து கண் முடிச்சிட்டான். அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம், உனக்கு இந்த 2 லேடி யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்குது. என் பொண்ணை உன்னோட ஹஸ்பண்ட் தான் செடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட காரில் இருக்கும்போது தான் என் பொண்ணுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நீ தான் பே பண்ணணும் அப்படின்னு டேன் கிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்கு. டேன் பார்த்திங்கன்னா பயங்கர போல்டாகவே பேசி விட்டுறா. இங்கே பாரு, இந்த கார்டில் வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் உனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை சென்ட் பண்ணுறேன், அதில் சைன் பண்ணு, நான் உனக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அந்தம்மா பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கு. என்ன பேசிகிட்ருக்க? நாங்கள் அந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது, நீ யாரடி டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. உன் பையன் வந்து அஃபேரில் இருந்திருக்கான், அந்த பொண்ணு கூட என்னை சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் எடுத்து காட்டுறா. அதாவது அந்த காரில் 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல், அங்கே வந்துட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ்லாம் இருந்திருக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு ப்ளே பண்ணி விட்றா. அந்த ஹஸ்பண்டுக்கெலாம் மூஞ்சை எங்கே வச்சுக்கிறதுனே தெரியலை. இதெல்லாம் பேசி விட்டுட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காளா. இவளை பார்க்குறதுக்காக அந்த தம்பி வந்திருக்கான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. தம்பிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது அவனுக்குமே புரியலை. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் இனி வரலையே அப்படின்னு. அவளுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வரா. ஆனால் ஹீரோயின் நிமிர்ந்து கூட பார்க்கலையே. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அவள் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் 2 பேரும் ஓபி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த டான்ஸர் ஒருத்தவனை பார்த்துருந்துருப்போம்ல, அவன் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை உள்ளே கூப்பிடும்போது இவனும் போகிறான். ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏய் நீயாப்பா எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே வந்துட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா உன் மண்டையில் ஹெவியாக எதுவும் அடிபட்டுச்சா, ஏன் வித்தியாசமாக பேசுகிற அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பொறுக்காதே, நம்மளை அழகாக இருக்கேன்னு ஒருத்தவன் சொன்னால் பொறுக்காதே அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட கையெல்லாம் பிடிச்சி பார்த்து செக் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, நீ நார்மலாக தான் இருக்க, நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கரெக்டாக செக்கப்புக்கு வா அப்படின்னு. அப்போ இவன் பார்த்திங்கன்னா தயங்கிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதை வச்சுட்டு அவன் குடுகுடுன்னு ஓடிடுறான். இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கிஃப்ட்டை பார்த்திங்கன்னா ஓரமாக எடுத்து வச்சுட்டு இவங்க எப்பயும் போல் அந்த ஓபி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓபி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பாக்ஸை நான் என்ன பண்ணுறது, நீனே அவன்கிட்ட போய் கொடு, ஏன் அவன் என்ன எனக்கா கொடுத்தான், உனக்கு தானே கொடுத்தான், நீனே வச்சுக்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துட்ருக்கா. சரி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினை பார்த்திங்கன்னா அப்படியே மினியேச்சராக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஒரு பொம்மை மாதிரி ரொம்ப அழகாகவே தான் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கா. அடாடா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றா எதுக்காக அவன் வச்சுருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதை அப்படியே பிரிக்க போகிறா. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க,
இல்லை ரெண்டும் ஒன்றா இருக்குல்ல, இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு, நானே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் பேசுகிறத பின்னாடி வந்துட்டுருக்க ஒயிட்டி ஜெங்க அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2 டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. வைட்டி வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம அந்த பிக்னிக் போயிருந்தோம்ல, அதுலேருந்து ஹீரோயின் வந்து சரியில்லை, ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன். ஆனால் உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கேப்பா அந்த மெடிக்கல் ஸ்கில்ஸை விட அப்படின்னு. அவள் கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கா. என்னடா என்னை கலாய்க்கிறா, மூஞ்சில் ஒரே குத்து தான் அப்படின்னு. சரி சரி பொங்காத, நான் உண்மையைத்தானே சொன்னேன். ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் உனக்கு என்னமோ ஹீரோயின் மேலே தான் க்ரஷெல்லாம் இருந்ததாமே, இப்போவும் அப்படியா இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு உன்னோட ஸ்டைல் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வேகமாக இவ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டிங்கிட்ட கேட்குறா, டே உண்மையை சொல்லு, இவனுக்கு வந்து ஹீரோனை தானே பிடிக்கும் அப்படின்னு. இல்லையே அப்பெல்லாம் எனக்கு ஒன்று தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பக்கத்தில் இன்னொரு டாக்டர் இருக்காங்க, நீ சொல்லு உனக்கு என்ன தெரியும். இங்கே பாருங்கள் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, என்கிட்டலாம் கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா நான் அழுதுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எங்குக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கான். அதாவது டேனோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட கேஸை பற்றி தான். டேனோட ஹஸ்பண்டை வந்துட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு அந்தளவுக்கு அடி கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அடி போல், அவள் இன்னுமே கோமாவில் தான் இருக்கா. ஸோ அவளோட சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. அவளுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இதை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா நேராக டேனவே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா, இது உங்களோட ஃபேமிலி இஷ்யூ தானே, ஸோ நீயே இந்த விஷயங்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. அவள் இருக்கிற மனநிலைமைக்கு அவள் போய் சொல்ல முடியாதுல்ல, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் டேன் பார்த்திங்கன்னா இல்லை நானே பண்ணுறேன், குடும்ப விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ இவளுக்குள்ளே என்ன தான் கஷ்டம் இருந்தாலுமே வேலைன்னு வரும்போது அதை பார்க்க தானே செய்யணும், அவமானப்படுத்தினாலும் அதை வாங்க தானே செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.